அன்னை இந்திரா எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு நாமும் ஒரு எமர்ஜென்சியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். முகவரியாக இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடுகிற ஆட்டத்திற்கு போடுகிற கூத்திற்கு மனதில்லை. அஸ்திவாரம் இன்றைக்கு ஆட்டம் என்ற காலகட்டத்தில் இதே நிலைமை நீடிக்குமானால் காஷ்மீர் இன்னொரு காசாவாகும் என்று நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து. இரவும் பகலும் சுழற்சி கொள்கிற நந்தி புனிதில் அடிச்சராப்பகல் திருச்சிராப்பள்ளி என்று இலக்கியங்கள் தாளாட்டுகின்ற மலைக்கோட்டை மாநகரில் வீரர்களின் கோட்டம் திருச்சி என்று அண்ணா தாளாட்டி மகிழ்ந்த மண்ணில் தலைவர் கலைஞருடைய புகழ்பாடு என்ற ஒரு கருத்தரங்கில் எளியவர் நானும் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்னை உள்ளத்தில் ஊரிலிருந்த நன்றி உணர்ச்சி காணிக்கையாற்றி கடமைப்பட்டிருக்கிறேன். விரைந்து பேச வேண்டிய நேரத்தின் நெருக்கடி, காலத்தின் கட்டாயம். எனக்கு தந்திருக்கிற தலைப்பு கலைஞர் ஒரு அணி செய்யும். இந்த தலைப்பை அணி செய்ய வேண்டுமானால் குறைந்தது 2 மணி நேரமாவது எனக்கு தேவைப்படும். ஆனால் அதற்குரிய சூழல் இல்லை. அலுவல் நிமித்தமாக நாளைக்கு வைக்கும் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்டு சென்னையில் உரையாற்ற வருகிறார்கள். அந்த நிகழ்வுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தம்பி இருக்கிற காரணத்தினால் சில செய்திகளை வேகமாக வீசிவிட்டு நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம், வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில்பாட்டு அதிசயம் என்று அதிசயங்களை வரிசை பிடிக்க நாம் கவிஞர் வைரமுத்து. ஆனால் அதற்கெல்லாம் மேலான அதிசயம் தலைவர் கலைஞர் என்பதற்கு வரலாற்றில் 1000 சாட்சிகள் இருக்கின்றன. திருக்கோளிலி, இன்றைக்கு திருக்குவளை, ஞானசம்பந்தரின் பாடல் பெற்ற திருத்தலம் அந்த திருக்கோளிலி. அந்த திருக்கோளிலியில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து கல்வி கற்பதற்காகவே போராட்டம் நடத்தி பொதுவாழ்வில் புயல்களையும் இடிகளையும் எதிர்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் பல அத்தியாயங்களுக்கு பேசப்பட வேண்டிய பல வரலாற்று சம்பவங்களுக்கு இந்த நாட்டில் கர்த்தாவாக இருந்தவர் கலைஞர். ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அவர் படிப்பதற்காக பள்ளிக்கு செல்லுகிற பொழுது அன்றைக்கு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் தயாரித்த புத்தகம் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தயாரித்த அந்த புத்தகத்தில் பாவேந்தர் கவிதை ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த கவிதை திடீரென்று அந்த பாட புத்தகத்தில் இந்த கவிதை எடுத்தார்கள். அந்த கவிதை பாட புத்தகத்தில் இருந்து எடுத்தார்கள் என்ற செய்தி இன்றைக்கு சாதாரணமானது. ஆனால் அன்றைக்கு அழகின் சிரிப்பு என்கிற பாரதிதாசன் கவிதை பாடப்புத்தகத்திலிருந்து அகற்றப்பட்டது என்ற செய்தி வந்த பொழுது தமிழ்நாடு அதிர்ச்சிக்குள்ளாகி, ஆனால் இந்த அதிர்ச்சியில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த கலைஞர் திருவாரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டத்திற்கு யாரை அழைக்கிறார் என்றால் தலைநகர் சென்னையில் இருந்து தத்துவமேதை டி.கே. சீனிவாசன் அவர்களை அழைக்கிறார்.
அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் டி.கே. சீனிவாசன் வந்து உரையாற்றுகிறார். அவருக்கு இன்றைக்கு வழிச்செலவாக கலைஞர் கொடுத்த தொகை வெறும் 5 ரூபாய். 5 ரூபாய் வழிச்செலவு வாங்கிக் கொண்டு அழகின் சிரிப்பு கவிதையை எடுத்ததை கண்டித்து அன்றைக்கு தத்துவமேதை டி.கே. சீனிவாசன் பேசி முடித்த மறுநாள் எந்த பாடப்பகுதியை பாவேந்தன் பாட்டை பாட புத்தகத்திலிருந்து நீக்கிறார்களோ அதே பாட்டை திரும்பவும் வைப்பதற்கு அரசாங்கம் உத்தரவு கொடுக்கிறதால் 8வது வகுப்பு முடிக்கிற மாணவன் கலைஞர் இந்த அதிசயத்தை அன்றைக்கு நிகழ்த்தினார். ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அண்ணாவுடைய அணிவகுப்பில் அவரோடு இருந்த தம்பிமார்கள் எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகள். நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. ஆணாக பிறந்த தமிழரை பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. நாவலருடைய தம்பி ஈராச்செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. தமிழகத்தினுடைய முதல் பொறியியல் பட்டதாரி எஸ்.டி. சோமசுந்தரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. கடியூர் குடும்பத்து பிள்ளை கே.ஏ. மதியழகன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. தொற்றை நாட்டில் திராவிட இயக்கத்திற்கு முகம் தந்த கடலூர் இளம்பழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. அண்ணாவின் அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகம் செல்லாமல் பட்டம் பெறாமல் அண்ணாவுடைய அணிவகுப்பில் தன்னை இணைத்துக் கொண்டவர் கலைஞர். இதிலே எங்கே அதிசயம் வருகிறது என்றால் அந்த பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் சென்ற அண்ணாவின் தம்பிகளுக்கு பல்கலைக்கழகம் செல்லாத பட்டம் பெறாத கலைஞர் தலைமை தாங்குகிற இடத்திற்கு அவர் உந்தி வந்தார், உயர்ந்து நின்றார் என்பதுதான் கலைஞர் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயம். வரலாற்றினுடைய பொன்னேட்டில் ஒரு கட்டளை இட்டதற்கு பிறகுதான் கேப்டன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற நியதியை நிர்மூலமாக்கியவர் கலைஞர். தால்மியாபுரம் என்கிற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்திற்கு கலைஞரை தளபதியாக அனுப்புகிறார் அண்ணா. அன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலைஞர் தன்னுடைய சகாக்களோடு கலந்து கொள்கிறார். ரயில் வருகிறது, தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்கிறார். தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது அண்ணாவின் உத்தரவல்ல. நிலைமைகளை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் விருப்பம். ஆனால் கலைஞர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்கிறார். ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அதிகாரி சொல்லுகிறான், ரயில் வருகிறது, தலை துண்டாகிவிடும், எழுந்தது என்று சொன்ன பொழுது எழுவது சரியும் அல்ல, அது ஏற்றும் ஒரு முறையும் அல்ல என்று ரயில் வருகிறது சொன்ன பொழுது கூட தண்டவாளத்தில் வைத்த தலையில் எடுக்காத கலைஞர் தான் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை காத்து தருகின்ற தலைவர் என்பதை அன்றைக்கு அவர் எழுதினார். அதிசயம் என்னவென்றால் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிகள் 1957 முதலில் சந்தித்த தேர்தலில் 15 பேர் அண்ணா உட்பட 15 பேர் வெற்றி பெற்றார்கள். 1962 சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்த 15 பேரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நியோகித்து அன்றைக்கு வேலை செய்தார்கள். அந்த 15 பேரில் அண்ணா உட்பட 14 பேரும் 62 தோற்றார்கள். அந்த 15 பேரில் 62 தோற்காமல் மீண்டும் வெற்றி பெற்று ஒரே தலைவர் கலைஞர் என்பது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. பெருமைக்குரியவர்களே, 1000 பிறைகிட்ட இந்திரா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த இந்திரா, 102 அடிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கருவில் வங்கதேசம் என்ற குழந்தையை சுமந்து இந்த பூமிப்பந்தில் ஒரு புதிய நாட்டை பெற்று தந்த அன்னை இந்திரா. அவர் 1977 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றார். பிஜேபி கட்சியில் ஒரு நல்ல முகமாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றார்.
1962 கலைஞர் சிரிக்கிற காட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு தோற்றார். 6000 பள்ளிகளை திறந்து ஒரு கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த கர்ம வீரர் காமராஜர் 2 பிரதமர்களை தீர்மானித்த தமிழர் கிங் மேக்கர் என்று கொண்டாடப்பட்ட காமராஜர் 1967 தோற்றார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் எல்லா தலைவரும் ஒரு கட்டத்தில் விழுந்திருக்கிறார், தோற்றிருக்கிறார், காயப்பட்டிருக்கிறார். ஆனால் 1957 இருந்து தன்னுடைய உயிர் போகிற கால வரையிலும் எந்த களத்திலும் தோற்காத ஒரே தலைவர் இந்திய அரசியலில் கருதப்பட்டார். அவர் எந்த களத்திலும் தோற்கவில்லை. அவர் எந்த காலகட்டத்திலும் கொள்கையோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம். நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, முடிவே இல்லை என்று மூறி முழக்கி உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து போகிறவரை அந்த அணையாத லட்சிய தீயை தன்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டு வாழ்ந்த வரலாறு கலைஞருடைய வரலாறு. இந்த தமிழ்நாடு திரைப்படத்திற்கு மரியாதை கொடுக்கிற பூமி, இது கலை இலக்கியத்தை அங்கீகரிக்கிற பூமி. மூவேந்தர்களால் பாரி மலை அன்றைக்கு முற்றுகையிடப்பட்டு அந்த பாரி மலையை கபலீகரம் செய்வதற்கு மூவேந்தர்கள் கருதிய பொழுது பாரியினுடைய நண்பனாக இருந்த கபிலர் என்கிற புலவர் சொன்னார், உங்களுடைய ஆயுதங்கள் ஆணை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, புத்தளம் எல்லாவற்றையும் இங்கே கொட்டி குவித்து நீங்கள் இந்த பரம்பு மலையை முற்றுகையிட்டாலும் பாரியை நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் கூத்தரும் பாடலும் போல ஆடி பாடி வந்தால் பரம்பு மலையை பாரி உங்களுக்கு பரிசாக தருவான் என்று அன்றைக்கு கபிலர் சொன்னார். அதே போல கலைக்கும் இலக்கியத்திற்கு மரியாதை கொடுக்கிற இந்த மண்ணில் ஒரு கலை இலக்கிய அறிவோடும் வெறியோடும் திராவிட இயக்கத்தை அண்ணா வழிநடத்த முடியும் என்று நம்பி அண்ணா தொட்ட இடத்தை அதற்கு பிறகு அண்ணாவின் தம்பியாக தொடர்ந்தவர் கலைஞர் மட்டும்தான். வேற எந்த தம்பிமார்களும் அந்த கடமையை செய்ய முடியவில்லை. அன்றைக்கு இதே திருச்சி மாநகரம் தந்த தியாகராஜ பாகவர் தான் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார். ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 3 தீபாவளி வரைக்கும் ஒரு படம் ஓடும். பாகவர் கதாநாயகன் நடித்த படம். அப்படி இந்த நாட்டில் அவருடைய பாட்டுக்காக, அவருடைய கந்தர்வ குரலுக்காக, அளக்க முடியாதவருடைய பேரழகிற்காக அன்றைக்கு தியாகராஜ அவருடைய பாகவருடைய படத்தை 3 தீபாவளி வரைக்கும் பார்த்தார்கள். அப்படி பாடலுக்காக தமிழ்நாட்டில் திரைப்படம் ஓடுகிறது என்கிற வரலாறு நிச்சயமாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள், ஏ சிங்க தமிழ்நாடை நீ சிறப்பிக் கூடாதா எப்பொழுது கலைஞர் பராசக்தியில் அன்றைக்கு வசனம் எழுதினார். அந்த வசனத்தை கேட்ட தமிழனுடைய குருதியில் சூடு பிறந்தது. பாடலுக்காக படம் ஓடிய சரித்திரத்தை மாற்றி வசனத்திற்காக படம் போடும் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டில் எழுதிய ஒரே தலைவர் கலைஞர் என்பது அவர் நிகழ்த்தி காட்டிய விஷயம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்று அன்னை இந்திரா எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். இன்றைக்கு நாமும் ஒரு எமர்ஜென்சியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு காலை சுற்றிய பாசிசம் நம்முடைய கழுத்தை சுற்றுவதற்கு எத்தனிக்கிறது. எல்லா ஜனநாயக மாண்புகளும் இன்றைக்கு உடைத்து துறக்கப்படுகின்றன. Today great threats to democracy. ஜனநாயகத்தினுடைய எல்லா அம்சங்களையும் ஊரவாய்ப்பானைக்குள் போட்டுக்கொண்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு என்று எல்லா அடையாளங்களை மடித்துவிட்டு இந்தியாவை ஒரே நாடாக்கி ஒரே அதிபருடைய ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இன்றைக்கு பாசிஸ்டுகள் திட்டம் தீட்டியதல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அடியமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இதற்கான ஒத்திகை இந்திரா மேற்கொண்ட காலகட்டத்தில் இந்திராவை கேள்வி கேட்க முடியாது என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ், எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கி கைது செய்து கராக்கிரகத்தில் கூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்ய
ஒரு குரல் எமர்ஜென்சிக்கு எதிராக இந்தியாவில் எழுந்ததென்றால் அது தலைவர் கலைஞரின் குரலாக மட்டும்தான் இருந்தது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மறைந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் தத்தவாளங்களை எண்ணி கணக்கெடுக்கக்கூடிய ஆற்றல் தந்த சோசியலிஸ்ட் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிவப்பு அத்தியாயத்தில் பல பக்கங்களுக்கு பேசப்பட வேண்டிய மகத்தான தலைவர் தோழர் EMS நம்பூதிரிபாடு, 2 பிரதமர்களை தீர்மானித்த காமராஜர், இந்தியாவில் எமர்ஜென்சி எதிர்த்த போரில் வடபலத்தில் அகரம் எழுதிய ஜெயபிரகாஷ் நாராயணன், எல்லா தலைவர்களும் அன்றைக்கு சொன்னார்கள், ஜனநாயக காற்றை சுவாசிக்க விடுமானால் கலைஞர் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழகத்திற்குத்தான் போக வேண்டும் என்று அந்த நெருப்பு தமிழகத்தை கட்டிக்கொள்ளாமல் அன்றைக்கு கலைஞர் காப்பாற்றினார். கலைஞர் காப்பாற்றிய அந்த கர்மத்தை இன்றைக்கு கலைஞர் பெற்ற பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் காப்பாற்றுவதற்கு அடியெடுத்து வைத்து அரசியலை நிகழ்த்துகிறார் என்றால் அது தலைவர் கலைஞரிடத்தில் அவர் பெற்ற பாடம். பாசிஸ்டுகள் செத்து கீழே விடுகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வீழ்ச்சியை ஒப்புக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு இந்தியாவில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது காலை நாளிதழ் வாங்கி பார்த்தேன். காஷ்மீர் மண்ணின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா காஷ்மீரை 2ஆக பிளந்து ஒரு மாநிலத்தினுடைய அனுமதியை பெறாமல் அதை இன்னைக்கு டொமினியன் அந்தஸ்துள்ள மாநிலமாக 2ஆக பிளந்து ஒரு 10 ஆண்டு காலம் ஜனநாயக முறையில் தேர்தலையே காஷ்மீரில் நடத்தாமல் அந்த மண்ணினுடைய முதலமைச்சராக இருந்த மெஹபூபாவை, உமர் அப்துல்லாவை வீட்டு காவலில் வைத்துக் கொண்டு கருப்பு சட்டங்களை கையில் வைத்து காஷ்மீரில் இன்றைக்கு ரத்தம் அடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த கோரமான முகத்துக்கு முகவரியாக இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடுகிற ஆட்டத்திற்கு போடுகிற கூத்திற்கு மனதில்லை. ஃபரூக் அப்துல்லா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இதே நிலைமை நீடிக்குமானால் காஷ்மீர் இன்னொரு காசாவாகும் என்று ஃபரூக் அப்துல்லா சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த தேசத்தினுடைய அஸ்திவாரம் இன்றைக்கு ஆட்டம் கண்டிருக்கிற காலகட்டத்தில் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் the presence of mind, அவரை போல இந்திய அரசியலில் அவருக்கு கைவந்ததை போல யாருக்கும் வரவில்லை. நண்பர் ராமலிங்கம் அதை அழகாக சொல்லுவார், அதற்கு நேரம் இல்லை. சட்டமன்றம் நடக்கிறது, பாலிகர் பெரியார் ஏதி ஆசை தம்பி சட்டமன்றத்தில் இருக்கிறார். அவருக்கு சிறுநீர் பெய்ய வேண்டும் என்கிற உந்துதல் வருகிறது. சிறுநீர் பெய்ய வேண்டும் என்ற உந்துதல் வந்தால் உடனே சிறுநீர் பெய்து விட வேண்டும் என்கிற ஒரு இச்சை அதற்காக பேரவை தலைவரிடம் எனக்கு ஒன்றுக்கு போக வேண்டும் என்று பாலிகர் பெரியார் ஆசை தம்பி எழுந்து நின்று சமிக்கை மூலமாக அதை சபாநாயகரிடத்தில் கேட்கிறார். அதை ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பாலிகர் பெரியார் ஆசை தம்பி செய்து ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் இதற்கு என்ன சபாநாயகர் உத்தரவையா கேட்க வேண்டும் என்று பாலிகர் பெரியார் ஆசை தம்பி கொச்சை பிடித்தவர். உடனே அவையில் இருந்த கலைஞர் துள்ளி இழந்து ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் ஆளுங்கட்சி உறுப்பினர் ஏன் வாயை திறக்கிறார் என்று கேட்டார். இதை கேட்டு சபாநாயகர் உட்பட அனைவரும் சிரித்து விட்டார்கள். இந்த வாயாஜாலத்தை கலைஞர் மட்டும்தான் செய்யும். கலைஞருடைய உற்ற தோழர் கண்ணதாசன் கலைஞரிடத்தில் போய் கேட்கிறார், நான் பாண்டிச்சேரியில் இருக்க போகிறேன் என்று கேட்டார். தேர்தலில் நிற்கிறது. அப்பொழுது கலைஞர் சொன்னால் உன்னால் அங்க நிக்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னா மது அருந்துகிற படம் கண்ணதாசனுக்கு உண்டு.
ஒரு நாள் அங்க நிக்க முடியுமா அப்படின்னு கண்ணதாசன் கேட்டார். ஏன்னு கண்ணதாசன் கேட்டார். இல்ல அங்க குடி உண்டேன்னார். இங்கேயும் தான் குடி இருக்குன்னு கலைஞருக்கு பதில் சொன்னார். காரைக்குடி, கண்ணன்குடி, குந்தன்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, முதற்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா குடியிருந்தேன் என்றார் கலைஞர். இத இன்னொருவர் சொல்ல முடியாது. கலைஞர் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். அவர் யாருக்கு படித்தவர் அல்ல, அவர் தண்டி அலங்காரம் கற்றவர் அல்ல, பவளந்தி முன்வெளி நன்னூல் பாராயணம் செய்தவர் அல்ல, தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்தை அப்போது அவர் படிக்கவில்லை, வீர சோழியத்தை படிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புலவர் பட்டத்துக்கே போகாத ஒருவர் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். அந்த கவியரங்கத்தில் யார் கலைஞரோடு உட்கார்ந்து கவிதை பாடுகிறார் என்றால் திருவள்ளுவர் தங்கக்காசு வீசிய கண்ணதாசன். வெற்றி பல பெற்று விருது பெறும் வேளையிலே விருதாக என்ன வேண்டும் என்று என்னை கேட்டாலும் கவிஞர் அப்துல் ரஹ்மானை கேட்பேன் என்று கலைஞர் கொண்டாடி மகிழ்ந்த என்னுடைய தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றிருந்த அப்துல் ரஹ்மான் அந்த கவியரங்கத்தில் பாடுகிறார். ஈரோடு தமிழர்கள் அந்த கவியரங்கத்தில் பாடுகிறார். கவிஞர் இளந்தேவன் அந்த கவியரங்கத்தில் பாடுகிறார். பேராசிரியர் கவிஞர் ஜவஹர்லால் அந்த கவியரங்கத்தில் பாடுகிறார். அண்ணன் வைரமுத்து அந்த கவியரங்கத்தில் பாடுகிறார். 7 நாடு போற்றிய புகழ்பெற்ற கவிஞர்கள் அந்த கவியரங்கத்தில் கவிதை பாடுகிற பொழுது பல்கலைக்கழகம் செல்லாத பட்டப்பெறாத கலைஞர் அந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். எனக்கு தெரிந்து ரோமாபுரி கலைகளை மதித்த நாடு, கவிஞர்களை கொண்டாடிய நாடு. தமிழ்நாட்டில் ஒரு கவியரங்கத்தை கேட்பதற்கு 1,00,000 பேரை திரட்ட முடியும் என்று திரட்டி காட்டிய மாபெரும் கவிஞர் இந்த நாட்டில் கலைஞர் தான். இந்த நாட்டில் கல்லறை இலக்கியம் என்று சொல்லுவார், இந்த எபிடாஃப் லிட்டரேச்சர் என்று சொல்லுவார். அண்ணா மறைகிறார். நான் அப்பொழுது ஒரு பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவன். பள்ளிக்கு விடுமுறை அறிவித்து விட்டார். அந்தி மாலையில் கலைஞர் வானொலியில் அண்ணா மறைந்ததை முன்னிட்டு ஒரு இரங்கல் கவிதை இன்றைக்கு படிக்கிறார். அவருடைய கரகிரத்த பிறவி மூவேந்தர் முக்கடி மும்மரசம் என வாழ்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு முன்னெடுத்து, இந்த வாழ்விற்கு அடிப்படையாம் அன்புக்கு முன்னெடுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்னெடுத்து, அறிவார்ந்த ஒரு இடையிலும் காதலுக்கு முன்னெடுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடுவீரம் முன்னெடுத்து, வீரம் விளைக்கின்ற களம் முன்னெடுத்து, களம் சென்று காணவின்ற வெற்றி முன்னெடுத்து, வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமை மீது அண்ணா முன்னெடுத்து என்று சொல்லுகிற பொழுது அந்த கவிதையை கேட்கிறவர்கள் கண்ணீர் சிந்தி அழுகிறார். அப்பொழுதுதான் கலைஞர் சொல்லுகிறார், உன் நாவசைவில் உன்னுடைய நாவசைத்து இந்த நாட்டில் அதிசயங்களை நிகழ்த்தினாயே அந்த நாவையை சுருட்டி கொண்டாய். விரலசைக்கு எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே அந்த விரலையை படைத்துக் கொண்டாய். உன் கண்ணொளியின் கதகதத்தில் வளர்ந்தேனே அந்த கண்ணையெல்லாம் குளமாக்கி ஏறி சென்றான். கடலடியில் இருக்கு முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தான் நன்முத்து என சொல்லி உறங்குதேன். உன்னை நீ இருக்கு இடம் தேடி நான் வரும் வரையே உன்னுடைய இதயத்தை எனக்கு இரவலாக தந்ததென்றான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய். இதையும் தாங்கி ஏதென்னா எமக்கு இதயம், அந்த இதயத்தை எனக்கு இரவலாக தந்ததென்னா உன்னை தேடி வருகிற காலத்தில் ஒரு காலடியில் கொண்டு வைப்பேன் என்னா என்ற கவிதையை கலைஞர் முடிக்கிற பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அன்றைக்கு கதறி எழுந்தது. எனக்கு தெரிந்து ஒரு உலக வரலாற்றில் ஒரு தலைவர் மறைந்ததற்கு பிறகு அந்த தலைவருடைய தத்துவங்களை எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றுவதற்கு வரப்போகிற ஒரு தலைவர்
அதை ஒரு கவிதையின் மூலம் மடைமாற்றிய அதிசயத்தையும் கலைஞர் தான் இந்த மண்ணில் செய்தார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்று இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நம்முடைய அரசியல் சாசனத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. இந்த அரசியல் சாசனத்துக்கே ஆபத்து வரும் என்று கலைஞர் முன்கூட்டியே உணர்ந்தார். அண்ணா அன்னைக்கு அதை தெரிந்து கொண்டு கோபுரூரில் அண்ணாவுடைய கடைசி கடிதத்தில் I am not pressure, நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இல்லை, நான் சூழ்நிலை கைதியிருந்தான். அண்ணன் ஸ்டாலினும் இன்னைக்கு சூழ்நிலை கைதியாகத்தான் இருக்கிறார். இதை உணர்ந்துதான் மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தினுடைய வெளிச்சம் எல்லா திசைக்கும் தெரிய வேண்டும் என்று ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்திய நாட்டு அரசியலில் அறிவார்ந்தவர்களின் மத்தியில் அதை கொண்டு சேர்த்தார் கலைஞர். அதனால்தான் இன்றைக்கு கலைஞர் தொடங்கி வைத்த அந்த புள்ளியில் தான் இன்றைக்கு பீகாரின் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ், மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, கேரளா முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் என்று பிஜேபி அல்லாத தேசிய அளவில் புகழ்பெற்ற தலைவர்கள் ஒரே நேர்கோட்டில் இணைந்தார்கள் என்றால் அண்ணா கலைஞர் அன்றைக்கு உருவாக்கிய அந்த ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கை தான் அவர்களை இன்றைக்கு ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆகவே இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் நாளைக்கு நிகழப்போகிற அதிசயத்திற்கு அன்றைக்கு அகரம் எழுதியவர் கலைஞர். ஆகவே கலைஞர் நூற்றாண்டுகளின் வரப்பை கடந்து வாழ்வார். துரியோதனனுடைய வீழ்ச்சி ஒரு தொடையில் இருந்தது. சராசத்தினுடைய வீழ்ச்சி அவருடைய காலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடும் குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 நிகழ்த்திய ஜப்பானின் வீழ்ச்சி ஒரு அணுக்குண்டில் இருந்தது. ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி 65 பொழுதுகளில் அண்ணா சென்னாவில் இருந்தது. நாளைக்கு நடக்க போகிற குருஷேத்திரத்தில் பாசிசத்தின் வீழ்ச்சி உறுதி செய்யப்படுவதால் அந்த உறுதியை அண்ணன் ஸ்டாலின் பெற்று களத்தில் நிற்பதற்கு கலைஞரே அண்ணன் ஸ்டாலினுக்கு ஆதர்சமாக இருப்பார். கலைஞரே அண்ணன் ஸ்டாலினுக்கு ஆதாரமாக இருப்பார். இந்திய துணைக்கண்ட அரசியல் தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றுவதோடு திமுகவுடைய கடமை முடித்து விடவில்லை. திமுகவின் தேவை இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதினார். அந்த தேவையை இட்டு நிரப்புவதற்கான முதல் அத்தியாயத்தை கலைஞர் எழுதினார். 2வது அத்தியாயத்தை அண்ணன் ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் ஏந்துவதற்கான ஆயுதம் கலைஞர் மட்டும்தான். அந்த கலைஞரை ஆயுதமாக ஏற்றினால் எந்த பேரிடரையும் வெல்ல முடியும், எந்த பகையும் சாய்க்க முடியும். அந்த பகை சாய்ப்பதற்கான குருஷேத்திர யுத்தத்தில் தொண்டர்களை அணிவகுக்க செய்யும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கவும் கலைஞரே காரணமாக இருப்பார். கலைஞர் என்பது பெயர் அல்ல. கலைஞர் பச்சையம் விளக்க தமிழ் மனித தாவரத்திற்கு ஒளி சேர்க்கை செய்த உதய சூரியன். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உறங்காத தமிழ் காட்சி. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது ஈரோடு காட்சி இணைந்து வந்த நீரூற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது அடக்க முடியாத கடல் அலையின் பெருவிளக்கம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது விட்டு விலகான விரிவானம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, முரசொலித்து படையிடத்தில் எதிரிகளை மோதி தாக்கிய பூர்வீகர்களின் வெளித்தோன்றல். கலைஞர் என்பது பெயர் அல்ல, கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் களம் செலுத்திய கரிகால வாரிசு. கலைஞர் என்பது பெயர் அல்ல, குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மாளிகை தோட்டங்களில் மருந்து உரித்த மக்கள் மருத்துவர். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது ஏற்றினால் குடிமரம், இறக்கினால் கைகாட்டி மரம், தோழனுக்கு ஆலமரம், துரோகத்திற்கு தூக்கு மரம், தமிழ் நிலத்தில் கற்பக மரம். நேற்றைக்கும் அவர்தான் கற்பக மரம், நாளைக்கும் நாளை மறுநாள் தான் அந்த கற்பக மரம். அந்த நிழலில் ஒதுங்குவோம் பாசிஸ்டை வீழ்த்திருந்த அறப்போரில் பாகை சூடி வரலாறு படைத்த அண்ணன் ஸ்டாலின் தலைமை அணிவகுக்கும் என்று சொல்லி தம்பி பொய்யா ஒளி தந்த நேரம் முடிந்து விட்டதால் இது போல முடிகிறது. நன்றி வணக்கம்.